உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொத்து சேர்க்குறீங்களோ புகழ் சேர்க்குறீங்களோ என்ன எனக்கு தெரியாது. எனக்கு தயவு செஞ்சு சிந்திக்கிற முறையை மாற்றி கொடுங்க. அவங்க சிந்திக்கிற முறை வந்துருச்சுன்னா அவன் எவ்வளோ பிரச்சனை. ஏன்னா உங்களால் உங்கள் குழந்தைகளை கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியாது. அதை ஏன் வச்சுக்கோங்க. உங்களால் இப்போ அவன் அவனை ஒரு ஸ்டடி பண்ணிக்க முடியும். கடைசி வரைக்கும் குழந்தைய காப்பாற்ற ஒரு அப்பா உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படி ஒரு அப்பா கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த பிள்ளையை கெடுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அதுக்கு உதாரணம் நிறைய இருக்குது. நிறைய லெஜெண்ட்ஸோட பிள்ளைங்க ஒன்றுமே செய்ய முடியாமல் உட்காந்துட்டு இருக்கு. ஓகேங்க. நிறைய நம்ம புகழ்ந்து பாராட்டக்கூடிய லெஜெண்ட்ஸோட குழந்தைங்க நிறைய பேர் வளர்ந்து என்ன துறையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவன் கண்டுக்கவே இல்லை. அவங்கள பணம் இருக்குது, புகழ் இருக்குது, ஆனால் அவனுக்குள்ள சிந்திக்கிற திறனே இல்லை. வாழ்க்கையும் அவன்கிட்ட இல்லை, போட்டியும் இல்லை, எதுவுமே அவன்கிட்ட இல்லை. எல்லாமே அவன் முன்னாடி இருக்குது. அப்போ அவன் எப்படி வாழ்வான்? பணத்தை வச்சு வாழ முடியாது, புகழை வச்சு வாழ முடியாது. ஒருத்தன் தனியாக காட்டில் இருந்தால் கூட அவன் மரத்தை பற்றி, நதியை பற்றி, கடலை பற்றி, கூழாங்கல்லை பற்றி எதையாவது ஒன்று சிந்திச்சான்னா அவன் ஆயுசுக்கும் வாழ்ந்துடுவான். அப்போ நமக்கு மூலம் என்ன தேவைன்னா பணமோ புகழோ இல்லை, சிந்திக்கிற திறன் இருக்கும் பட்சத்தில் தான் நாம் தனியாக கைவிடப்பட்டா கூட, நமக்குன்னு யாருமே இல்லாமல் போனால் கூட ஏதாவது ஒரு இடத்துல நாம் நம்மளை ரசிச்சாவது வாழ முடியும். நம்மளை ரசிச்சாவது ஒரு இடத்துல சந்தோஷமாக வாழ முடியும்.